வணக்கம். நான் உங்கள் ஜெயா அம்மா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெரிய கார்த்திகைக்கு பொரி செஞ்சு சாமிக்கு வைப்போம் முருகனுக்கு. கார்த்திகை மாதத்தில் வர்ற கார்த்திகைக்கு தான் பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அந்த பொரியை தான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். தேவையான பொருளை காட்டுறேன். 200 கிராம் அவல் எடுத்துருக்கேன். ஒரு தேங்காய் மூடி பல்லாக கீரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள் வச்சுருக்கேன். கருப்பு எள் கூட போடலாம். கருப்பு எள் போட்டால் கலராக நல்லா தெரியும். வெல்லம் ஒரு அச்சை எடுத்து தட்டி வச்சுருக்கேன். இதை பாவு வச்சுக்கலாம். அப்புறம் எள்ளு பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவளை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஊரில் எல்லாம் இதிலே வாங்கிட்டு வந்துடுவாங்க அவள் பொரி. அங்கெல்லாம் பொரிச்சு கொடுப்பாங்க. அதனால் வீட்டிலே தான் பொரிச்சுக்கிறது. எல்லா அவளையும் அதை மாரி பொரிச்சு எடுத்துக்கலாம். முதல் நாள் வரலி தீபம்னு விளக்கு தீபம் ஏற்றுவோம். பொரி கிளறி மாவு கோலம் போட்டு பழம் பூ எல்லாம் வச்சு முருகனுக்கு கும்பிடுறது. இப்போ தேங்காய் வதக்கலாம். தேங்காய் வதங்கி வருது. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் செவக்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காய் வதங்கிடுச்சு. நம்ம ஊரில் பிள்ளையார் கோயில், சிவன் கோயில், பெருமாள் கோயிலெலாம் இருக்குது. அந்த கோயிலுக்கெல்லாம் சொடலை கொளுத்துவாங்க. அது கார்த்திகைக்கு சொடலைன்னா பனைமட்டையை வெட்டிட்டு வந்து கோபுரம் மாட்டம் கட்டியிருப்பாங்க. கட்டிட்டு பூவெல்லாம் சுற்றி சொடலை கொளுத்துறதுன்னு கொளுத்துவாங்க. அது கொளுத்திட்டு மறுநாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது எரிஞ்சு அந்த சாம்பல் எடுத்து திருநூறாக யூஸ் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு மறுநாள் என்ன பண்ணுவாங்க, அது ஆறினோடனே அந்த குச்சியெல்லாம் கட்டி பண்ணியிருப்பாங்க. அந்த குச்சை எடுத்துட்டு இந்த ஆடி மாதத்தில் விதை போட்டு அவரை எல்லாம் முளைச்சி இப்போ காய் காய்ச்சிட்டு இருக்கிற நேரம் கார்த்திகை மாதம்லாம் அந்த பந்தல் போட்டிருப்பாங்க. அந்த அவரை கொடிக்கு அந்த பந்தலில் அந்த இதை போட்டால் பூச்சி வராதுன்னு சொல்லிட்டு அந்த குச்சை எடுத்தாந்து பந்தலுக்கு போடுவாங்க. இதெல்லாம் அங்கே கிராமத்தில் நடக்கிறது தான் இது. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வெள்ளத்தை பாவு வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம கலரிடலாம் எல்லாத்தையும் வச்சு. இந்த வெள்ளத்தை பாவாக்கி வடிகட்டி வச்சுருக்கேன். ஒன்றா கலந்து கலரிடலாம். அவள், தேங்காய், எள், 1 டேபிள் ஸ்பூனு பொரிச்சு வச்சது, ஒரு 2 ஏலக்காயை பொடி பண்ணி இருக்கேன். அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாவு ஊற்றி கலரலாம். கலரிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் பாவு ஊற்றிக்கலாம். இப்போ இதுவே போதுமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கருப்பு எள் போட்டிருந்தோம்னா நல்லா கலராக தெரியும். அது வெள்ளை இல்லைன்னா தெரியல. கொஞ்சம் ஆற வச்சுன்னா போலன்னு உந்துடும். இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கார்த்திகை பொரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதை கொஞ்சம் பாவு கொஞ்சம் கூட ஊற்றி உருண்டையாக கூட பொரி உருண்டையாக ஊற்றிக்கலாம். சாமிக்கு வைக்கிறதுனால உதிராவே வச்சிருக்கேன் அந்த பிளேட்டில். அதில் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது தான். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நன்றி, வணக்கம்.